இண்டிகேஷன் வரும் சார், கொஞ்சம் தூரம் போகிறோம். Find the real me. So let's go. Seize the feeling. ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வோல்க்ஸ்வேகன் டைகனை தான் நாங்கள் ரிவ்யூ பண்ண போகிறோம். ரொம்ப டெக்னிக்கலாக இல்லாமல் ரிவ்யூ ஃப்ரம் அ காமனஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. கிராஷ் டெஸ்ட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் கார்ஸ்னு டைகனை தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் நல்ல சேஃப்டி ரேட்டிங் இருக்க கார் இது. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள் புக் பண்ணியிருந்தோம் அண்ட் அதை வீட்டுக்கே கொண்டு வந்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கார் மாதிரி இல்லையே, ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி மாதிரி இருக்கேன்றது தான். ஆனால் அவங்க பூட் ஸ்பேஸ் அண்ட் காரை ஓப்பன் பண்ணி பார்க்கும் போது தான் தெரியுது எவ்வளோ ஸ்பேஷியஸான கார் இதுன்னு. இந்த காரோட ஆன் ரோட் ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 13 lakh ஆன்வர்ட்ஸ்லேருந்து இருக்குது. நம்ம செலக்ட் பண்ணுற வேரியண்ட்டை பொறுத்து ப்ரைஸ் மாறும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 சீட்டர் காருங்க. இதில் 7 சீட்டர் வேரியன்ட் எல்லாம் கிடையாது. ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி காம்பேக்ட் எஸ்யூவியா தான் இதை எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 360 வியூ இல்ல, ஆனா பார்க்கிங் கேமரா எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மோட் அண்ட் க்ரூஸ் கண்ட்ரோலுமே இதுல இருக்கு. ஆனா இப்போ இருக்க லேட்டஸ்ட் கார்ஸ்ல இருக்க மாதிரி அடாஸ் ஃபீச்சர் இதுல கிடையாது. நாங்க டைகன்ல டாப் எண்ட் மாடல் வந்துட்டு டெஸ்ட் டிரைவ் எடுத்திருந்தோம். இதுல பாத்தீங்கன்னா 3 ரூஃப் இருக்கு, ஆனா பேனராமிக் சன்ரூஃப் மாதிரி எதுவுமே கிடையாது. இது கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்டடா அண்ட் நம்ம மேனுவலா க்ளோஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. இது ஒரு ஸ்லைட் டிராபேக் தான், ஏன்னா எப்பவுமே நம்ம ஒன்றும் சன்ரூஃப் யூஸ் பண்ண போறது கிடையாது. பட் அட்லீஸ்ட் இந்த மாதிரி நம்ம மேனுவலா க்ளோஸ் பண்ண வைக்கிறத அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இந்த காரில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 10 inch டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டீசெண்டான ஒரு டிஸ்பிளே தான். மியூசிக், ஆட்டோ கனெக்ட் அண்ட் மொபைல் சார்ஜிங் போர்ட்ஸுமே இதில் இருக்குது. சரி, பார்த்துட்டே இருந்தால் எப்படி காரை ஓட்டி பார்க்கலான்னு சொல்லிட்டு டெஸ்ட் டிரைவ் எடுத்திருந்தோம். இந்த மாதிரி சின்ன ஸ்ட்ரீட்ஸ்லேயும் சரி மெயின் ரோட்லேயும் சரி ஓட்ட ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது. வண்டியோட பிக்கப்புமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்தது. அண்ட் கியர் ஷிஃப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீம்லெஸ்ஸாக இருந்தது. நீங்கள் ஒரு லாங் டிரைவ் எல்லாம் போகும்போது இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் ஓட்ட உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் அவங்க எக்ஸிக்யூட்டிவ் பார்த்தீங்கன்னா ஒரு 13 to 15 வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு டீசெண்டான மைலேஜும் கூட. அவங்களோட க்ரூஸ் கண்ட்ரோலுமே ரொம்ப டீசெண்டாக இருந்தது அண்ட் அவங்களோட ஸ்போர்ட்ஸ் மோடுமே நல்லா இருந்தது. காரோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ஒரு டியூவல் டோன் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இன்னுமே ஒரு லெதர் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு ப்ரீமியமான லுக் இருந்திருக்கும். காரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஏர்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த காரோட பில்ட் அண்ட் இந்த மாதிரி சேஃப்டி ஃபீச்சர்ஸுமே இந்த கார் குளோபல் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்க ஒரு காரணம்னு சொல்லலாம். சீட்டிங்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு லெக் ரூம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த காரில் வர ஸ்பீக்கர்ஸ் அண்ட் சப்வூஃபர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான சவுண்ட் குவாலிட்டி கொடுக்குது. இந்த மாதிரி ஈஸி ரிக்ளைன் ஆப்ஷன்ஸ் அண்ட் பேக் சீட்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல கம்ஃபர்டபுள் சீட்டிங் பொசிஷன்ஸ், கம்ஃபர்டபுளான ஆர்ம் ரெஸ்ட் அண்ட் இந்த மாதிரி ட்ரிங்க் ஹோல்டர்ஸ். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளான ஆர்ம் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ட்ரைவ் பண்ணுறவங்களுக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு சொல்லி இது மாதிரி பண்ணியிருக்காங்க. பேக்லேயுமே இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த ஆர்ம் ரெஸ்ட்டை நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா உள்ள ஒரு ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்ட் இருக்குது. அண்ட் ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி காம்பேக்ட் எஸ்யூவின்னு சொல்லுவேன். நீங்களும் கார் வாங்குற ஐடியா இருந்தால் கண்டிப்பாக டைகனை ட்ரை பண்ணி பாருங்கள்.